அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும். நம்ம ஹீரோயின் அம்மா வந்து ரொம்ப அழகாக கிளம்பி போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, எங்கம்மா கிளம்புற அப்படின்னும், மறந்துட்டியா இன்னைக்கு நம்ம ஹீரோவோட கிராண்ட் ஓப்பனிங் இருக்குல்ல, ஆஃபீஸ் ஓப்பனிங், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. சரி என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ வாங்கி கொடுத்தலாம் அந்த ப்ரௌச் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னும், இன்னும் நீங்கள் அதை வச்சிருக்கீங்களாமா? ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஹீரோயின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருப்பாங்க இவங்க அம்மாவுக்கு. அப்போ காஸ்ட்லியான ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அப்போ கேட்பாங்க, ஏமா இது நீ இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைன்னு. அது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தான் வச்சிருக்கேன், எங்கேயாவது வெளியே ஸ்பெஷலாக போனால் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஏதோ திங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அம்மாவும் சரி சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் அங்கே ஓப்பனிங் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஹீரோயின் அம்மா எல்லாருமே இருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தா அந்த கோவொர்க்கர் சொன்னார், ஆக்சுவலி அவர் தான் உண்மையான பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு இவர் தான் உண்மையான பாஸ், நான் ஜஸ்ட் சிஓ தான் அப்படின்னு இன்ட்ரோ வைக்கிறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது, குட்டியாக என்கிட்ட வளர்ந்த பையன் இவ்வளோ பெருசாவான சக்ஸஸ்ஃபுல்லாவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்லி ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கோவொர்க்கர் சொன்னல அவரும் போயிட்டு நம்ம ஹீரோயின் அம்மாட்ட பேசுகிறாங்க, ஆன்ட்டி ஆன்ட்டி ஹலோ அப்படி சொல்லிட்டு. உடனே வந்து நம்ம ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலி நான் இவனோட அம்மா இல்லை, பக்கத்தில் இருக்காங்க இவங்க தான் இவனோட அம்மா. ஓ அவங்க தானே அப்படி சொல்லிட்டு திருப்பி அவங்க கிட்ட பேசுகிறார். பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் புரியுது நம்ம ஹீரோ ஏன் இவ்வளோ அழகாக இருக்காருன்னு, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கனால தான் அவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த கோவொர்க்கர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோட அம்மாவும் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கேட்பாரு, ஆமாம் ஹீரோயின் எங்கே வரவே இல்லை அப்படி சொல்லி கேட்குறப்போ இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் அம்மா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் வராங்க போல. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அம்மா குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அம்மா, ஹீரோ அம்மா, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக வந்து ஹீரோயின் பற்றி எல்லோரும் பேசுவாங்க. அவள் வேலையை விட்டா நம்ம என்னாச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நம்ம எதுக்குமே அவ்வளோவா பேச்சு கொடுக்காம ஸ்மைல் பண்ணி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக வாஷ்ரூமில் போய் இருக்கும்போது என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாஷ்ரூமில் இருப்பாங்க. இவங்க உள்ளே இருக்க தெரியாமல் பேசுவாங்க. அவள் எப்படி சிரிச்சே சமாளிக்கிறா பற்றியாடி, அவள் பொண்ணு இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு வந்திருக்காளாம் அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட. அதுக்கப்புறம் அதையும் கால் ஆஃப் பண்ணிட்டு வேலையை விட்டு வந்துட்டா. அவளுக்கு அவள் பொண்ணை பற்றி பெருமை பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ எதுவும் பேசாமல் சிரிச்சு மழுப்புறாப்பாரு அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க அம்மா வாஷ்ரூம்லேருந்து கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வரலையே சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் இங்கே வந்துடுவாங்க நம்ம ஹீரோட ஓப்பனிங்க்கு. உடனே ஹீரோங்க பார்த்துட்டு வா சூப்பர் வா வா அப்படின்னு, நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரலாம். இல்லை நீ யாரை பார்க்க வந்தாலும் நீயும் என்னோட கெஸ்ட்டு தான், நீ கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தல வா அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மாவை பார்க்க தான் வந்தேன், ஆக்சுவலி அவங்க இந்த ப்ரௌச் விட்டுட்டாங்க அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி வா நான் ஆன்ட்டி போய் பார்த்து தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவார். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட அம்மா வந்துடுவாங்க. வந்துட்டு நீ ஏன் இங்கே வந்து அப்படி சொல்லி பதட்டமாக பேசுவாங்க. ஏமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. சரி சரி சீக்கிரம் கூட ப்ரௌச் கொடுக்க தான் நான் வந்துட்டு கிளம்பு அப்படின்னு வந்து, ஏமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லி ஹீரோயினை பார்த்துட்டு எப்படிமா இருக்க அப்படிலாம் கேட்டுட்டு, நீ வேலையை விட்டுட்டியாமே என்னாச்சு எனக்கு ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம வந்து வேகமாக ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, இல்லை அவள் வேலையெல்லாம் விடலை அப்படி சொல்லி சிரிச்சே மழுப்புவாங்க. அவள் வந்து சும்மா ஒரு பிரேக் தான் எடுத்திருக்கா, திரும்பி அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ண போயிடுவா. அவள் ஆக்சுவலி அந்த கால் ஆஃப் பண்ணதுன்னா அவளுக்கு வெட்டிங் பிடிக்கல, அதனால தான் கால் ஆஃப் பண்ணா, இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லி சிரிச்சு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஏன் அம்மா பொய்யா சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க திரும்பி அங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லை, பட் இவங்க ப்ரெஸ்டேஜ்க்காக இவங்க அம்மா பொய் தான் சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டானு பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி ஆகிட்டாங்க நம்ம அம்மான்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்கன்றதை வந்து ஹீரோவும் மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருப்பார். ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுவாங்க. என்னடி அப்படின்னும் போது, இல்லைம்மா நீங்கள் ரொம்ப நல்லா போய் சொல்கிறீங்க அதான் அப்படின்னு. போய் சொல்கிறேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக இப்போ அமெரிக்காவுக்கு போகிறேன், தயவு பண்ணி நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், நீ கிளம்பிட்டே இரு, அங்கே எதனா ஒரு வேலையை பார்த்து சேர்ற வழியை பாரு அப்படின்னு. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் அம்மா உடனே டென்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய பேக்கெல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அளவே ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறேன், நீ தான் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னால் தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணேன், நான் என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, நான் ஜஸ்ட்டு வெட்டிங்கை கால் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலையை தான் விட்டேன், அதுக்காக நீங்கள் நீ இப்படி நடத்தணுமா அப்படின்னு. எப்படி நடத்துகிறேன், நான் இப்படி தான் நடத்துவேன், நீ நல்லா இருக்கிறத பார்க்குற வரைக்கும் தான் என்னால் எவ்வளோ கஷ்டம்னாலும் பியர் பண்ண முடியும், ஆனால் நீ இந்த மாதிரி இருக்கிறத எனக்கு பார்க்கவே முடியல, ஒரு லேசியாக ஒரு லூசர் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க, வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு எனக்கு இது பார்க்க முடியல, நீ தயவு பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம கத்துவாங்க. ஒன்று ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, என்னால் சுத்தமாக முடியாமல் தானே நான் இங்கே வந்தேன், நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அதனால தான் வந்தேன், ஆனால் உங்களால் அப்போ கூட நீ வச்சு பார்க்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் நம்ம சொல்லுவாங்க, நீயே தான் உன் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிக்கிட்ட, நான் ஒரு காசு கூட உனக்காக பே பண்ணல, நீயே தான் உன்னை பே பண்ணி நல்லபடியாக படித்து நல்லபடியாக வந்த, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ மேலே வந்திருக்க, இந்த உழைப்பெல்லாம் வீணாக நான் விட மாட்டேன், நீ வந்து இப்போ சும்மா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் வந்து இப்படி நடந்துக்கலாம், நீ இப்படியே போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் தயவு பண்ணி கிளம்புன்னு சொல்லி அவங்க அம்மா கத்துவாங்க. நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டே வந்து ஒரு பார்க்கில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி அந்த பார்க் வந்துருவாங்க. வந்துட்டு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஆக்சுவலி ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தோன்னே அழாத மாரி கண்ணீரில் தொடச்சிட்டு நார்மலா சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோயினும் ஜென்ரலா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய இது மாரி இருக்கும்ல, பார்க்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. அது மேலே ஏறி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இது மேலே ஏற நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், பயப்படுவோம், எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு. இப்போ பார்த்தா இது ஒண்ணுமே இல்லைல்ல" அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமா, ஆமா அப்படி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து மழை வந்துடும். மழை வந்தோடனே ஹீரோ இறங்கி போயிட்டு ஒரு குடம் வாங்கிட்டு வருவார். ஒரு குடம் தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. "என்னடியா ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கா?" அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, உனக்கு வேணா நீயே போய் வாங்கடி" அப்படின்னு, டேய் எனக்கு குடுறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடையிலே 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜென்ரலாக பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, "உனக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். நீ இறங்குறதுக்கு பயந்துட்டு இங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்த. நைட்டு வந்து நான் உன்னை கூட்டு போனேன்" அப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எதுவும் பேச மாட்டார். பேசாமல் பார்த்துட்டே இருப்பார் ஹீரோயினை. பார்த்துட்டு, "உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுறேன். நீ ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தி சிரிச்சுட்டு இருக்க? அழுகு வந்துடும் அழுதுரு. அப்பதான் எல்லாம் சரியாகும்" அப்படி சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் ஹீரோயின் நல்லா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கன்சோல் பண்ணுவார். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா காட்டுவாங்க. அவங்க வந்து ஹீரோயினோட ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினை பற்றி இந்த மாதிரி பேசிட்டோம்ல, அதனால ஹீரோயின் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோயின் அம்மாவும் அழுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு மாதிரி அழுறதெல்லாம் நிறுத்தி கன்சோல் ஆகிடுவாங்க. அப்புறம் மழையே நின்றோம். அப்புறம் ஸ்கையை பார்த்தா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போகுமா. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ பார்த்து, "அங்கே பாருடா ஷூட்டிங் ஸ்டார், எதனா விஷ் மேக் பண்ணிக்கோ" அப்படி சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. டல்லாக தான் போவாங்க. போயிட்டு இவங்க ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவங்க ரூம் வந்து அவங்க டீனேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரூம் அவங்க அம்மா மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு அம்மா அம்மா அம்மான்னு கத்திகிட்டே வருவாங்க. உடனே ஹீரோயின் அம்மா கீழே ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் அப்பா கேட்பாங்க, "ஏண்டி அம்மா அம்மான்னு கத்திட்டு வர, என்னையெல்லாம் கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு ஹீரோயின் அப்பா கேட்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா தள்ளுங்க தள்ளுங்க, அம்மா நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுங்களா, எனக்கு தெரியும்மா, தேங்க்யூ ஸோ மச்" அப்படின்னும் போது அவங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த ப்ரௌச் கூட பின் பண்ணி வச்சிருப்பாங்க. உடனே இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் ஹீரோயின் பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே இருக்கும். அப்புறம் எல்லாம் ஊட்டி விடுவாங்க. ஹீரோயின்ஸ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம நம்ம வந்து ஹீரோ கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. அவர் தான் வந்து ஆர்கிடெக்ட்ல. ஸோ வந்து கேட்டிருப்பாங்க, "நீ வந்து என்னோட பொண்ணோட ரூம் வந்து பழைய மாதிரி மேக் பண்ணி தர முடியுமா?" அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே அவங்களும் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம ஹீரோயின் ரூமை வந்து ரெனோவேட் பண்ணி கொடுப்பாரு. பழைய மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பண்ணி கொடுப்பாரு. இதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் நைட் ஆகிடும். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ரூமில் ரொம்ப சந்தோஷமாக வந்து படுத்து தூங்க போவாங்க. போகிறப்ப என்னென்னா, பெட்டில் படுத்துருக்கும்போது மேலே பார்த்தா இந்த நைட் லைட் ஆஃப் ஆனால் ஷைன் ஆகும்ல, அந்த ஸ்டார்ஸ் இருக்கும். அதை வந்து ஸ்கையில் ஒட்டி வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போ சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க ஒரு டீனேஜில் ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னா, இந்த ஸ்டிக்கர் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் வந்து ஒட்டின்னு இருப்பாங்க. அப்படி ஒட்டும்போது என்னென்னா, மேலேருந்து ஹீரோ கீழே விழுந்துருவார். அப்போது ஹீரோயினும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு ஹீரோக்கு உடனே கால் அடிக்கிறாங்க. கால் அடிச்சுட்டு, "டேய் நீ தான் இதெல்லாம் பண்ணியா?" அப்படின்னு. "ஆமாம், அவங்க அம்மா என்ன பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணேன்" அப்படின்னு. செம்மையாக இருக்குது அப்படி சொல்லி ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ நெய்பர் தானே, அவரும் விண்டோ ஓப்பன் பண்ணி அங்கே வருவார். பார்த்தோன்னே, "என்னடா நீ இங்கே இருக்க?" அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. "ஆமாம், நான் என்னோட வீட்டுக்கே திரும்பி ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலி ஒர்க்லாம் பார்க்குறனால வேறு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பார் போல். பட் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்களே, அதனால திரும்பி ஒரு ரூம்க்கே வந்துட்டார். இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு வந்து, ஐயோ மூஞ்சி வரை இனிமேல் பார்க்கணுமா இங்கேருந்து அப்படின்னு. ரொம்ப பண்ணாதடி" அப்படி சொல்லி பேசிப்பாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.